ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேர் டு ஸ்டடி பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? குரூப் 1 ஆர் 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கான வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு 7867945526 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் ஷெடியூலோ வேர் டு ஸ்டடியும் நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம தேடுற டைம் வந்து ரொம்பவே குறையும். ஸோ ஆல்ரெடி ஏதோ ஒரு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ ஒரு ஷெடியூல் பாருங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல அப்படின்னா நீங்களாவே ஷெடியூல் போட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஷெடியூலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு டாபிக் முழுமை அடையணும் அப்படின்னா அந்த ஒரு டாபிக் எங்கெங்க கவர் ஆகுங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடியே வந்து நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து இந்த பிடிஎஃப் மூலமா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அதனாலதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாவே கையில கொடுத்துருவேன். மத்தவங்களும் நீங்க இதை என்ன பண்ணிக்கிறீங்க, பிரிண்ட் எடுத்து கையில வந்து வச்சுக்கோங்க. சரியா? எப்பவுமே உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். இந்த யூனிட்டோட நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப ஃபுல் மாத்திட்டாங்க. சயின்ஸ் 5, அதுவும் 5 மார்க் அப்படிங்கிறது. ஜியோகிராஃபி 5 மார்க். ஸோ சயின்ஸ் ஜியோகிராஃபி 5 மார்க். அது நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். ஹிஸ்டரி 10 மார்க். ஹிஸ்டரிங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஐஎன்எம்மோட பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது 10 மார்க். பாலிட்டி 15 மார்க். அதுக்கப்புறம் பொருளாதாரமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இது சேர்ந்து 20 மார்க். இப்போ ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 20 மார்க். ஸோ அப்போ நம்ம வந்து மேஜரா இந்த யூனிட் 5 யூனிட் 6 இது வந்து கம்ப்ளீட் பண்ணாவே 40 மார்க் முடிஞ்சிடுது. பாலிட்டியில ஒரு 15. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். லாஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம இதுவும் கட்டாயமா படிக்கணும். சயின்ஸ் ஜியோகிராஃபி கட்டாயமா படிக்கணும். ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் அதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிச்சுக்க வேண்டியதா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டர்னை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சயின்ஸ். சயின்ஸ் வந்து இவங்க போயிருக்காங்க. நீங்க வந்து உங்களோட ஷெட்யூல் படி பாத்தீங்கன்னா யூனிட் 5, 6, 4க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து போனீங்கன்னா நீங்க டைரக்டா நீங்க அதுக்கே பாத்துக்கலாம். சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்கு. மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சேமா தான் இருக்கும். தமிழுக்கும் இங்கிலீஷும் அதே புக்கா தான் இருக்கு. சரிங்களா? மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் குவாலிட்டி இந்த புக்ல இருக்கிறது நீங்க லைன் பை லைன் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதுல இருக்கக்கூடிய 5 மார்க் தானே கேக்குறாங்க. சோ இது இந்த பாடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுட்டு அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் குவாலிட்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்மளே வந்து சயின்ஸுக்கு ஒவ்வொன்றுக்குமே சயின்ஸுக்கு, பாலிட்டிக்கு, ஐஎன்எம்க்கு இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? நான் அதையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல காமிச்சதுதான். ஒவ்வொரு டாபிக்குமே வந்து இருக்கு. இப்ப பாலிட்டி இல்லைன்னா ஐஎன்எம் எது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இதுல வந்து தனித்தனியா இருக்கு பாருங்க. தனித்தனி டாபிக் ஏற்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி சயின்ஸோட பிடிஎஃப் எடுத்து சயின்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. இப்ப ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்காட்சி கிளர்ச்சிகள் படிக்கிறீங்க, இந்த கட்டபொம்மன் லெசன்ஸ், அப்புறம் வந்து வேலூர் புரட்சி இதெல்லாமே படிக்கிறீங்க, 1857 ரிவோல்ட் இது எல்லாமே படிக்கிறீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிட்டு அதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ல இதுவரையிலும் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2019 யூனிட் 8 யூனிட் 9 கொண்டு வந்தாங்க இல்லையா? சோ அதேதான் அதேதான் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். சோ நியூ சிலபஸ் புதுசால இது இல்லை, கொஞ்சம் அல்டர் பண்ணிருக்காங்க. சோ இது தொடக்க கால புரட்சியை பொறுத்தவரை என்ன கரெக்டா டேட்டோட மந்தோட கேக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அதோட நம்ம எதை வேணாலுமே பிளெண்ட் பண்ணி வேற டாபிக் கூட பிளெண்ட் பண்ணி கேக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த நீல் தர்பன் இது வந்து 10th புக்ல தான் இருக்கு. சரி இது யாருக்கானது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சத்தியாகிரகம் இயக்கம் எது? அப்ப நம்ம இதை வருஷம் முதல் கண்டு சோ இந்த சத்தியாகிரகம் இது படிச்சுட்டீங்க, இந்த கொஸ்டின் படிச்சீங்கன்னா மத்ததை பத்தி இந்த ஆப்ஷன் பில இருக்கிறத பத்தி, சில இருக்கிறத பத்தி, டில இருக்கிறத பத்தி, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டெஸ்ட் வச்சிருக்கோம். இவங்க என்னன்னா டக்குன்னு இதுக்கு இதான் ஆன்சர்ட்டு போயிடுறாங்க. அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? சோ இது என்ன வருஷம் இதை பத்தின 4-5 பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இது நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கணும். தண்டி யாத்திரைனா அதோட பாயிண்ட். அப்போ யாரு வந்து தண்டி மார்ச் அப்ப யார் வந்து கலெக்டரா இருந்தாங்க, சோ அந்த பகுதியோட சென்னை ஆளுநரா இருந்தாங்க, யார் கவர்னர் ஜெனரல், இந்த மாதிரி பகுதிகளும் இந்த பார்ட்டும் நம்ம படிச்சே ஆகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் சத்தியாகிரகம் அது என்ன டேட்ல ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளவு பேர் ராஜாஜி வந்து போனாங்க, சோ உப்பு அள்ளினவங்க எத்தனை பேரு, 100ஆ 98ஆ, எங்க இருந்து யாரோட வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதெல்லாமே நம்ம படிச்சுக்கணும். கேதா சத்தியாகிரகம் சோ இன்னொரு சத்தியாகிரகம் இருக்கும், அதோட வருஷம் அதை வந்து காலவரிசைப்படுத்துங்கன்னு கேட்டா என்ன பண்றது? சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், படிக்கணும். ஓகே. சந்தால் கிளர்ச்சிகள் ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா மீதி இருக்கிற இதெல்லாம் கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, அது என்ன கரோ கிளர்ச்சின்னா அதை பத்தி சர்ச் பண்ணி நீங்க படிக்கணும். சோ இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். சோ இதுக்கு தான் வேர் டு ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. சோ நீங்க ஒரு போர்ஷன் எப்ப வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும், வேர் டு ஸ்டடி படிக்கிறது மூலமா.
வேர் டு ஸ்டடியில எங்கெங்க இருக்குன்னு படிக்கிறது மூலமா பாருங்க. இது 5 மார்க் தான், சயின்ஸ் வந்து 5 மார்க் தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து பாக்ஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டினும் பார்த்துட்டு உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து அதை முடிச்சிருங்க. ஓகே, ஸோ 2 days ஒன்ஸ் ஆகுது அந்த நீங்க முன்னாடி படிச்சதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பின்னாடி ரிவிஷனுக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து 7 நாள் வாரத்துல நீங்க 6 நாள் தான் வச்சுக்கணும், 6 நாள் தான் படிக்கணும். 7வது நாள் அந்த வாரத்துல படிச்சதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. டெய்லி 1 hour 1 hour இந்த டைம்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஒரே சப்ஜெக்ட் வைக்காதீங்க, அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நீங்க வந்து போயிடுங்க. அதனாலதான் ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு யூனிட்ஸ் கொடுத்துருக்கு. ஒரே யூனிட் சிலர்லாம் வந்து ஒரே யூனிட்டை முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து போவாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அதிகமான மார்க் 20 மார்க்ல இந்த எக்கனாமி யூனிட் 9 இது ஃபர்ஸ்ட் பழைய யூனிட் 9 இதுல கேக்குறாங்க, தமிழ்ல கேக்குறாங்க. டெய்லி தமிழ் டெஃபினட்டா இருக்கணும். எப்படி 3 நேரம் சாப்பிடுறோமோ அந்த மாதிரி 3 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் தமிழுக்கு ஒதுக்கிருங்க, 1.5 மணி நேரம் மேக்ஸ்க்கு டெஃபினட்டா ஒதுக்கிருங்க. அந்த 125 மார்க் நம்ம மேக்சிமம் வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த 20 மார்க் 20 மார்க்னு சொல்ற அந்த யூனிட் 5 யூனிட் 6 நம்ம பார்த்துட்டு அப்புறம் பாலிட்டி நம்ம பார்க்கணும். இது வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்லயே கலந்துதான் இருக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 23ஆம் தேதி எழுதுற டெஸ்ட் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 16ஆம் தேதியே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி ஒரு 1 மணி நேரம் படிங்க. அடுத்து திருக்குறள் வந்துருங்க. ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப்க்கு நீங்க வந்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மேக்ஸ் பார்க்கணும், கொஞ்ச நேரம் தமிழ் படிக்கணும். ஸோ இது படிக்கிறதுக்கு ஒரு டாபிக் எடுக்கும் போது நீங்க உடனே என்ன பண்ணிடணும், வேர் டு ஸ்டடி போய் பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, பிடிஎஃப் வந்து கம்பைல்டா இருக்கா ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதுக்கு நீங்க போகணும். ஸோ இதுதான் உங்களோட ப்ரொசீஜரா இருக்கணும். இதுதான் சரியா வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஆஃப் யூனிவர்ஸ், சயின்டிபிக் லாஸ் இதெல்லாம் என்ன. ஸோ இந்த இவ்வளவு பாடம் தயவு செய்து மலைப்பா பார்க்காதீங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா புக் பேக்கு, அதுக்கு பாக்ஸ் புக் பேக் இதுதான் பாக்குறீங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கிறீங்க. அது இந்த லெசனுக்குள்ள இருந்தாலும் அந்த பார்ட் மட்டும் செலக்டிவா ஹார்ட் ஒர்க்குங்கிறது நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது படிக்கிறதுக்காக. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து உங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு சக்சஸ் ரேட் வந்து கிடைக்குது. அடுத்தது டெஸ்ட் பேட்ச், அடுத்தது ரிவிஷன். இது எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு போஸ்டிங்கா வரப்போகுது. சரிங்களா? சயின்ஸ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இது வந்து 6வது டெஸ்ட்ல தான் நமக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து இதுவும் அப்படித்தான். ஜியாகிரபி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே. சரி, அதே மாதிரி லாங்குவேஜ் பார்ட்டுக்கும் மேக்ஸ் பார்ட்டுக்கும் பார்த்துடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா பார்ட். குரூப் 1க்கான ரெஃபரன்ஸ் புக்கும் நான் இதுல அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ இது நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ லெசன்ஸ்ன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா படிச்சதுதான். வேற எதுவுமே புதுசா இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி தமிழுக்கும் நமக்கு வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு போட்டிருக்கு. இங்கிலீஷ்க்கு ஃபுல்லு போட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜெனரல் இங்கிலீஷ் போட்டிருக்கு. மேக்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க 6th சாப்டர் 1 இன்னைக்கு முடிச்சிடணும். சாப்டர் 1 ஃபுல்லுமே 3 டேர்ம்லயே 1 ஃபுல்லுமே முடிக்கணும். நீங்க பாருங்க, எக்ஸசைஸ் சம்மும் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கம்பைல் பண்ண பிடிஎஃப்க்கு வரணும் ஆப்டிடியூடுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் டாபிக் வைஸா கவர் ஆயிருக்கும். டெஃபினட் இதை முடிச்சாதான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டேன்னு நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பர்சன்டேஜ். ஒன்னா ஸ்கூல் புக் போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம், இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டு ஸ்கூல் புக் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டு நீங்க ஸ்கூல் புக் பார்க்கும்போது ரிப்பிட்டேஷன் இருக்கும். அப்ப நீங்க அதை விட்டுலாம். ஸோ இந்த விஷயத்த ரெண்டா பார்க்காதீங்க, இந்த ரெண்டும் மெர்ஜ்டு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிறதா ஸ்கூல் புக்ல இருக்கு, ஸ்கூல் புக்ல இருக்கிறதா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கா இல்லாதது வந்து நமக்கு புக்ல இருக்கும் இல்லையா? புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களை குழப்ப விரும்பல, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து அப்படியே பாருங்க. பார்த்துட்டு இதெல்லாமே ஈஸி. போர்ட் மாஸ் வந்து ஈஸி. கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது ஃபார்முலாஸ் எல்லாமே இதெல்லாமே ரீகால் பண்ணுங்க. அல்கரிதம் ரூல்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் வச்சு இருக்கணும். இந்த யூனிட் டிஜிட் எல்லாமே நமக்கு என்னது புக்ல தான் இருக்குது, 6th புக்ல தான் இருக்கு. இது போர்ட் மாஸ் தானே விட்டுட்டு போயிடாதீங்க. இப்படி அல்டரா 1-2 கொஸ்டின்ஸை வந்து நீங்க போட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ எந்த இடத்துல இந்த மாதிரி சம்ஸ் வரையில எந்த இடத்துல
மிஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இது எல்லாமே ஃபார்முலா வச்சு போடுறது. ஸோ இத பார்த்தோனே கன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஆனா ஃபார்முலா எந்த ஃபார்முலான்னு உங்களால கொஸ்டின் பார்த்தோனே கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத வந்து நீங்க பாருங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாரி அல்ஜீப்ரால தான் வந்து குடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாரி போர்ட் மார்க்ஸ்ன்னு விட்டுட்டு போகாம இதெல்லாமே பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி போடுறது? எத ஃபர்ஸ்ட் பண்றது? அப்படிங்கிற மெத்தடும் நீங்க இதுல இருந்து பார்த்துக்கலாம். ஓகே. போர்ட் மார்க்ஸ். பிராக்கெட்குள்ள இருக்கிற இத தான் நம்ம முதல்ல செய்வோம். இல்லையா? ஸோ இதெல்லாமே பார்த்துக்கணும். ஓகே. இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆப்ஷன் இ எப்ப கொண்டு வந்தாங்களோ அப்ப இருந்து வந்து இது வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இத அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மாரி சம்ஸ்லாம் நீங்க ரிப்பீட்டா பார்க்கும்போது இப்படி பார்த்தோனே தெரிஞ்சிரும். ஓ! இது 1/100 தான்னு. உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அப்போ நமக்கு தெரியாத சம்ல கொஞ்சம் அதிகமான இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி இப்படி இருந்தாவே பார்த்தீங்கன்னா, √3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டிவ்னு போனாவே அதுக்கு அது 3 தான் ஆன்சர். இதுக்கு நீங்க வந்து இதுக்கு இருக்கு x = அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்கிற கொஸ்டின் கிவன் வந்து வைக்கணும். அதுக்கு டைரக்ட் மெத்தட் இருக்கு. பட் இந்த மாரி மெத்தட வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா குடுக்காட்டி என்ன ஃபார்முலா? x2 the whole power n minus 1 divide by 2 the whole power n. இந்த மாரி குடுத்துட்டாங்கன்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா குடுத்துட்டாங்கன்னா, அதை எப்படி பண்றது? இதெல்லாமே டைம் இழுக்கறதுக்காக இந்த மாரி சம்ஸ் இருக்கதான் செய்யும். ஸோ அதெல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? மேத்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாரி நம்ம பண்ணணும். ஸோ ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டாம். சரிங்களா? அகாடமிக் கொஸ்டின், அந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் ரொம்ப டீப்பா வந்து கேட்டிருக்கலாம். அத வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்ல. இதுதான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா ரீசனிங் எவ்வளவு ஈஸியா நமக்கு 2A வந்துருச்சுன்னு. ஸோ அதேதான். ஸோ எந்த அளவுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் படிச்சதை வந்து தப்பு பண்ணாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அப்ப எப்படி படிச்சதையே தப்பு பண்ணுவோம்? ரிவிஷன் பண்ணாம இருந்தா தான் தப்பு பண்ணுவோம். அப்ப ரிவிஷன் பண்ணணும். ரிப்பீட்டா ரிவிஷன் பண்ணணும். படிக்கிறத ஒரு ஐயோன்னு பார்க்காம படிக்கிறது ஒரு ஆசையா ஒரு இதா பண்ணீங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க. சோ அப்ப அந்த நாள் போறதும் தெரியாது. உங்களுக்கு நிறைய மைண்ட்ல வரும். கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம வந்து அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்ல. சோ நான் சும்மா சொல்றேன். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப சிலபஸும் ரொம்ப கம்மியாயிருச்சு. ரீசனிங் எல்லாமே வந்து அரசகரல் புக்கு இல்ல நம்மளோட ஆப்டிடியூட் புக்கு நீங்க வாங்கிட்டீங்கனாலும் ஓகே தான். நம்ம ரீசனிங் புக்கு 750 தான். சோ அது வாங்குனீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆயிருக்கும். அதுல இருந்து தான் மேக்ஸிமம் நமக்கு கொஸ்டின் வரப்போகுது. அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ் எங்க படிக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ இதே மாதிரி தான் தமிழுக்கு கொடுத்துருக்குது. தமிழ் பொறுத்த வரையில கொஞ்சம் இந்த டைம் டிஃபிகல்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுக்காக நம்ம தமிழுக்கு மட்டும் இங்கிலீஷ்க்கு ஓகே தான். கவர்மெண்ட் மெட்டீரியல் டெஃபினட்டா படிங்க. ஒவ்வொரு டாபிக் இப்போ ஓரெழுத்து ஒரு மொழினா அது தனித்தனியா நம்ம டாபிக் வைஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். சோ அதனால நீங்க உங்க முதல் வேலை என்னன்னா டிஎன் கரியர்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க அதுல போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பாஸ்வேர்டு டெஃபினட்டா வேணும். நான் கூட குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். தமிழ் மேம் வந்து ஒவ்வொரு டாபிக் எடுக்கும் போது அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஓரெழுத்து ஒரு மொழி எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவாங்க. மேம் இருக்கக்கூடிய ஸ்லைட் ஷேர் பண்ணிடுவாங்க. இது புக்ல எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஷெட்யூல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருக்கும். சரிங்களா? சோ அதுலயும் கூட நம்ம பாத்துக்கலாம். தமிழ் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நான் கொடுத்துருவேன். அதுவும் நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? சோ அதுல இருக்கு இங்கிலீஷ்லயே இருக்கும்னு நினைக்கிறது. பாத்தீங்களா? சோ எழுதும் திறனுக்கு நீங்க எங்கெங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஸ்பெஷல் தமிழ் திருக்குறளுக்கு ஒவ்வொரு பேஜ் பழைய புத்தகத்துல படிக்கணுமா புது புத்தகத்துல படிக்குமா மேக்சிமம் பழைய புத்தகத்துல வந்து படிங்க. ஏன் அப்படின்னா பழைய புத்தகத்துல வந்து ஒரு பொறையுடைமைனா 10மே கொடுத்திருப்பாங்க. 10 அதிகாரமே கொடுத்திருப்பாங்க. புது புக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதனால நீங்க ஸ்கூல் புக் ஃபுல்லுமே படிங்க. 20 அதிகாரம் தான் கொடுத்திருக்காங்க. 20 அதிகாரம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்ப 1330 குறள் சொல்லி சாதனை படிச்சுட்டு வராங்க. நமக்கு இதுல இருந்துதான் கொஸ்டின் கேட்க போறாங்க. அதுவும் நமக்கு தெரியும் கொஸ்டின் ஏரியாஸ் என்ன எது கொஸ்டினா ஃபார்ம் பண்ண முடியுமோ திருக்குறள் படிக்கிறச்சே நீங்க வந்து கொஸ்டினா ஃபார்ம் பண்றது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீர் மாத்தி எழுதுறது ரீசெவல் பண்ணி கொடுத்திருப்பாங்க இல்லையா? உற்றான் நோயும் அந்த நோய் தீர்க்கிறதுல இருந்து ஒரு திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க. அததான் சீரை ஒழுங்குபடுத்தி எழுதுங்கிற டாபிக்ல வரும். அதனால எல்லாத்திற்குள்ள அப்படியே அருளுடைமையா அப்படியே ஃபுல்லுமே நீங்க ஒன்ஸ் வந்து பாத்துங்க. சீர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறத நோட்ஸ் கூட மேக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பழைய புக்ல இருந்து படிக்கணும். இப்ப நாமக்கல் கவிஞர் புது புக்ல இங்க இருக்காரு அப்படின்னா பழைய புக்லயும் எங்க இருக்காங்க இது வந்து கிளாஸ்ல நடத்துவாங்க. பழைய புக்ல எங்க இருக்குது அப்படிங்கிற முதல் கொண்டு அதே நாமக்கல் கவிஞர் படிச்சணும். கீவாஜா எங்க இருக்காருன்னு நீங்க ஃபுல்லுமே தேடும். தமிழை பொறுத்தவரையிலும் 6 to 12 நியூ புக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6 to 12 ஓல்டு புக் எடுத்துக்கோங்க. 11th 12th சிறப்பு தமிழ் எடுத்துக்கோங்க. இப்ப இருக்கிற எடிஷன். அடுத்தது ஓல்டு எடிஷன். இதுவும் நீங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஓல்டு எடிஷன் வந்து இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க இங்க இருந்தா கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கேள்வி கேட்ட கண்டென்ட் இங்க இருக்குது. அது வேணா நம்ம சொல்ல முடியும். ஓகே ஆகுபெயர்னா அவ்வளவு டைப்ஸ் இருக்குது. அதுல இருந்தா அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுதான் முக்கியம். சோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓரெழுத்து ஒரு மொழியா பார்த்தீங்களா? இதுல இருந்தா கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தாங்க இல்லையா? நூ யானைன்னு குடுத்திருந்தாங்க ஆப்ஷன்ல. சோ இது பார்த்தீங்கன்னா 68 பக்கம் இருக்குங்க. இத வந்து நம்ம டெய்லியுமே ஒரே நாள்ல இது முடிக்க முடியாது. சோ நீங்க ஒரு ஜிஎஸ் டாபிக் பண்ணும்போதோ, இல்ல மேத்ஸ் பண்ணும்போதோ, இன்னைக்கு வந்து வகர வரிசை முடிச்சிடலாம் அப்படின்னு வகர வரிசை மட்டும் படிங்க. வா, வி, வி, வே, வா, வை, வௌ. இது மட்டும் படிங்க. நாளைக்கு இத ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்தது வரிசை படிங்க. வரிசை ஏதோ ஒண்ணு கூட சேர்த்துக்கங்க. ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு இல்லையா? அடுத்து மே இதுதான் இருக்கு. மை இதுல வரிசையில ஒரு 6 தான் இருக்கும். சோ அத வந்து ஃபுல்லுமே படிங்க. சோ அவ்வளோதான். சோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுவோம். ஏன்னா இது ஃபுல்லுமே ஃபேக்ட். மனப்பாடம் பண்ண வேண்டியது. இத ரிவைஸ் பண்ணையில நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? சோ மலடி இது வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. சோ இது வந்து கேட்டிருந்தாங்க. படிக்கும்போது ஏதோ ஒண்ணு கம்பேர் பண்ணி படிங்க. இப்ப மைனா என்ன? கண்மை. மந்திரத்துக்கு வைக்கிற மைய நம்ம மைன்னு தான் சொல்லுவாங்க. மை இருட்டுன்னு சொல்லுவாங்களா? மைனா இருளு. மையின்னு இருட்டாயிருச்சு. சோ அப்ப இருட்டு வேலையில தான் நெறைய குற்றம் வரும். திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது எல்லாம் குற்றம் தானே! அதெல்லாம் எப்ப நடக்கும்? நைட்டுல தான் நடக்கும். இப்பலாம் பட்டப்பகல் நடக்குது அத விட்டுருங்க. அப்புறம் கலர்ல இருக்கிறா, கருப்பு அப்படின்னு சொல்லிருங்க. அந்த மாரி இருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒண்ணு வந்து குற்றம் அப்படிங்கிறது தீவினை தானே நம்ம குற்றம்னு சொல்றோம். சோ அப்ப நம்ம மதிக்கொண்டு இருளான டைம்ல நம்ம அறிவு யூஸ் பண்ணி இருக்கணும், அவேக்கா இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, தூங்கும்போதும் கூட காலாட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி நம்ம அ அ எப்பவுமே வந்து விழிப்போட இருக்கணும். அதனால இங்க எழுன்னு குடுத்துருக்காங்க. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது ஒரு வகையான வண்டு அப்படிதான் சொல்றாங்க. மை களங்கம். களங்கம்னா ஏதாவது கலங்கி இருக்கு. இப்ப தண்ணீல செம்மண் கலர்ல இருந்துச்சுன்னா, தண்ணி கலங்கலா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அந்த களங்கம். இந்த களங்கம்க்கு ஒரு மீனிங் இருக்கு. அஞ்சனம்னா மைதா. ஓகேவா? இவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இளமை, பசுமை, நீர். இத ஒரு செட்டா ஞாபகம் வச்சுங்க. நீர் இருந்தாவே பசுமையா இருக்கும் இல்லையா? மை அப்படின்னாவே பசுமை அப்படின்னு ஏதோ ஒரு கோட் போட்டு எழுதிக்கோங்க. குற்றம், தீவினை பண்ணா அதெல்லாம் ஒரு பாவம் இல்லையா? அழுக்கு, உங்க மேல அழுக்கு படிஞ்சிரும். இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ பாத்தீங்களா? இந்த மாரி எல்லாத்துக்குமே நீங்க வந்து வச்சு படிங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப மேன்மை, மேம்பாடு. மேன்னா டெவலப்மெண்ட் மேம்பாடு, மேன்மைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அன்பு இருக்கிறவங்க எல்லாம் மேம்பாடு அடைவாங்க. மேன்மை அடைவாங்க. ஓகே. சோ அதனால அடுத்தவங்க விருப்பத்துக்கு வந்து செவிசாய்ப்பாங்க. அன்பு வச்சிருக்கிறவங்க. அந்த மாரி ஏதோ ஒண்ணு விஷயத்த வந்து பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இந்த மாரி நம்ம படிக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும் விஷயங்கள். ஓகேவா? இதுலயே களங்கம் அப்டின்னா என்ன? மீனிங் அப்டின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. களங்கம்னா என்ன? சோ இந்த மாரி. ஓகே. மானம் அப்டின்னு ஒண்ணு இங்க குடுத்திருப்பாங்க. 3 சுழி நகரம். இதுலயே நம்ம அதாவது ரகர, நகர, மயங்கொலி பிழையுமே நம்ம படிச்சுக்கலாம் இதுல. இங்க 2 களங்கம் குடுத்துருக்காங்களா? சோ இந்த விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்க தான் போறோம். சரிங்களா? சோ இது எல்லாமே மேம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. பார்த்துக்கலாம் இப்போ. ஓகே. இல்லைனாலும் நீங்களாவே செல்ஃபா எடுத்து படிக்கணும். இந்த விஷயம்லாம். பாவேந்தர்னா எங்க இருக்கு? பழைய புக் எங்க இருக்குன்னு நீங்க படிக்கணும். ஏன்னா ரொம்ப லிமிட்டட் சோர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்க வேண்டியது புது புக். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பழைய புக் வந்து படிக்கலாம். சோ இப்பவே நீங்க இந்த ஆகுபெயர் விஷயம் முடிச்சுருங்க. இது திரும்பியும் நம்ம கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 12th ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட். சரிங்களா? சோ இத நம்ம படிங்க. இருபெயரொட்ட ஆகுபெயர் இது நம்ம கேள்விப்படல. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர் இதுவும் வந்து நம்ம கேள்விப்படல. சோ கேள்விப்படாத விஷயங்கள் இருக்கும்போது நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? சோ இதுல பாருங்க, வினை சொற்களையே தெரிநிலை இது தெரியும். பெயரச்ச வினை இது. சிறப்பு வினைனா என்ன? பொது வினைன்னா என்ன? சோ இந்த பார்ட்ட மட்டும் நீங்க இப்பவே படிச்சிடுறீங்க. சரியா? சோ இந்த பார்ட் மட்டும் நீங்க இப்பவே படிங்க. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆன்சர் டிஸ்கஷன் இன்னையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். குரூப் 4க்கு ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 40 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் கேட்கிறேன். இப்ப பாலிட்டில மட்டும் நான் கேட்பேன். சோ எப்படி நம்ம படிக்கும்போது போர் அடிச்சுது பட்சத்துல ஒரே மாரி ராவா இருந்துச்சுன்னா, இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். அந்த மாரி ஒரு பாலிட்டில ஒரு 10 மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் பாலிட்டில கேட்டுட்டு, அடுத்தது வந்து இன்னைக்கு பாலிட்டினா, நாளைக்கு ஜிஆர்பி இப்படி மாத்தி மாத்தி இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ ட்ரிபியூட்டரியில இருந்து எல்லாமே மாறி மாறி கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ பாம்பாறு எந்த ஆரோட ட்ரிபியூட்டரின்னு கேட்டிருந்தாங்க. புக்ல இல்ல. அது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கவர்ன்மெண்ட் சோர்ஸ்ல இருக்கு. பழைய புத்தகத்துல இருக்குது. சோ இந்த மாரி விஷயங்கள், கவர் ஆகாத விஷயங்கள், இல்ல கவர் ஆகி மறக்கிற மாரி விஷயங்கள், இதெல்லாம் ஒரு 40 மினிட் பக்கம் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் இல்ல நைட் டைம் இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து 8:30க்கு அந்த கிளாஸ் இருக்கும். பார்க்கலாம். சரிங்களா? சோ இத வந்து நீங்க முடிச்சிடுறீங்க. இது ஃபுல்லுமே நான் வந்து என்ன பண்ணிக்குவேன், இங்க பாருங்க கற்றான், கல்லான் இதெல்லாம் எலிஜிபிலிட்டி கூட நமக்கு யூஸ் ஆகும். அ அடித்தான், அடிக்கப்பட்டான், செய்வினை, செய்பாட்டு வினை இதெல்லாம் நமக்கு தெரியும். பொதுவினைகள். சோ இதுவும் நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துக்கணும். இடைச்சொல் இதுல ஏதாவது டிஃபரெண்டா குடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம்.
ஓகே. உரிச்சொல் இது ஃபுல்லுமே பாருங்க. இலக்கண பகுதி ஃபுல்லுமே இதுல நம்ம பார்க்கணும். ஓகே. அடுத்தது இன்னொன்னு பழமொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புக் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். புலியூர் கேசியனோட புக்கு. இவரோட புக்ல இருந்து 2 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. பழமொழி வந்து நமக்கு இருக்கு சிலபஸ்ல. அதனால நம்ம இத பார்க்குறோம். இத நம்ம குரூப் 4ஓட தமிழே நம்ம முடிக்க போறோம். குரூப் 2ஏ தமிழே இந்த 5 மாசம் தான். 2மே சேர்த்தி ஒரே மாரி தான் நம்ம முடிக்க போறோம். அப்பனா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த டைம் தமிழ் குரூப் 4க்கு வந்து என்னோட கணிப்பு என்னன்னா ஈஸியா கேட்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த டைம் என்ன கணிச்சு வச்சிருந்தா ஜிஎஸ் ரொம்ப டஃப் பண்ணிட்டு ரீசனிங் டஃப் பண்ணுவாங்க. தமிழ் ஈஸியா வரும்னு நினைச்சேன். பட் அப்படியே உல்டாவா போச்சு. ஸோ அவங்களும் டிஎன்பிஎஸ்சியுமே சொல்றாங்க, மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறத அவங்களும் நிரூபிச்சுட்டாங்க. ஓகேவா? சரி. இந்த பார்த்தீங்கன்னா இதுல தான் இருக்கு. அப்ப நீங்க இது கேட்காத ஒரு பார்ட். இத நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த வேர் டூ ஸ்டடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ நீங்க பார்க்குறீங்க, ஷெட்யூல்ல என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. அதுக்கு வேர் டூ ஸ்டடி பார்க்குறீங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின கம்பைல் பண்ணது நீங்க பார்க்குறீங்க. தமிழுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் படிங்க. எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுங்க. நம்ம எந்த அளவு எஃபெக்ட் போடுறோமோ, அந்த அளவு நம்ம தமிழ்ல மார்க் வந்து நமக்கு ஈஸியா இருந்தாலும் ஓகே, கஷ்டமா இருந்தாலும் சரி. ஸோ நமக்கு மார்க் வந்து அள்ளக்கூடிய சப்ஜெக்டான மேத்ஸ் அண்ட் தமிழ்ல தரோவா முடிச்சிடுங்க. ஓகேவா? முடிச்சுட்டு அப்புறம் அதிகமான ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ கொஸ்டின் சயின்ஸ்ல எவ்வளோ வரும், இதுல எவ்வளோ வரும், எதுவுமே நமக்கு தெரியாம இருந்துச்சு. கண்ண கட்டி காட்டு லூப் மாரி படிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு டைம் 10 கேட்கறாங்க, ஒரு டைம் 15 கேட்கறாங்க. அத விடவும் முடியாம, புடிச்சுக்கவும் முடியாம இருந்தோம். இப்ப வந்து ஓரளவு ஓகே 5 மார்க்கா. சரி அப்ப இம்பார்ட்டன்ட் வேர் டூ ஸ்டடி வச்சு இம்பார்ட்டன்ட்ட மட்டும் பாக்ஸ் கண்டென்ட் படிக்கலாம். புக் பேக் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்கு இல்லையா? அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ அத அவங்க குடுத்துருக்காங்க. இந்த மாரி நம்ம பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கோ த்ரூ பண்றோம். ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாரி லைவ் Zoom ஆப்ல நடக்கும். அது 8:30க்கு நடக்கும். அந்த கிளாஸ்க்கு நீங்க வந்துருங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச்.